வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனலி ரோமன் ரெயின்ஸோடைய தம்பி டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டார். சில்லா ஃபேட்டு வந்துட்டார். அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் குந்தருடைய நெக்ஸ்ட் ஃபியூடை பற்றி செல்ஸ்கிரீனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுல்ல, அவங்களுடைய ஒரு மெடிக்கல் அப்டேட்டை பற்றி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அண்ட் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்தி கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம சில்லா ஃபேட்டுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில்லா ஃபேட்டு அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். இவர் ரோமன் ரெயின்ஸோடைய சொந்தக்காரர். ஒமாகா இருக்கிறார்ல, அவருடைய மூத்த பையன்தான் இவர் ரெஸ்லிங் கெரியரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக எந்த விதமான பேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக வளர்ந்து வந்துட்டுருக்காரு. ரோமன் இருக்கிறாரு, ஜிம்மி ஜேக்கப்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சொந்தங்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் இவரோட கெரியரை இவர் மட்டும்தான் தனியாக பார்த்துக்கிட்டாரு. மற்றவங்க யாருமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உதவி பண்ணலை அப்படிங்கிறது தான் நெசத்தரமான உண்மை. ஏன்னா இல்லாட்டா இவர் ஜேக்கப் டு டபிள்யூபிள்யூ வரும்போதே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ பக்கம் வந்துடலாம். டபிள்யூபிள்யூ பக்கம் வரதுக்கே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா கடின உழைப்புனால தான் இப்போ டபிள்யூபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி டபிள்யூபிள்யூக்கு வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க காரணம் ஆளுடைய ஃபைட்டு நல்லா இருந்தது. இவர் ஒமாகோட பையன் அப்படிங்கிறத தாண்டிலும் இவர் ரோமன் ரெயின்ஸை சேர்ந்த அனோலி குடும்பத்தை சேர்ந்தவர். ஸோ ஈஸியாக பிளட் லைனில் சேர்த்துக்கலாம். நம்மளும் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம், ரோமன் ரெயின்ஸுடைய ஏதாவது ஒரு மேட்ச்சில் சில்லா ஃபேட்டு டபிள்யூபிள்யூக்கு டெபியூட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம். அதாவது இப்போ பிளட் லைனில் 4 பேர் இருக்காங்களா, 5ஆவதாக இவர் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட சோலோ சிக்காவோ மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது அது கிட்டத்தட்ட நிறைவேறிடுச்சு. இன்றைக்கி மைக் சாண்டாக்கும் கிரேசன் வாலருக்கும் NXT சாம்பியன்ஷிப்பான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடந்துட்டு இருந்தது. இந்த மேட்சோட இடையிலேயே பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டு இவங்க 2 பேரையுமே அட்டாக் பண்ணி ஒரு பயங்கரமான டெபியூட்டை இன்றைக்கி NXTயில் கொடுத்துருப்பாரு. முதல் டெபியூட்டே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக NXT சாம்பியன்ஷிப்புக்கு மோதுற மாதிரி டபிள்யூபிள்யூ பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். இவர்கிட்ட பல திறமைகள் இருக்குது. ஆக்சுவலி இவரை மெயின் ராஸ்டரில் கூட்டிகிட்டே வந்திருக்கலாம். பட் ஆனாலும் சின்ன பையன், கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகாத ஒரு விஷயங்கள்லாம் தேவை. நான் அடிக்கடி நம்ம சேனலில் சொன்னது தான், ரெஸ்லிங் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரெஸ்லர் கெத்தாக இருக்கணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆடியன்ஸ் இருப்பாங்க, டபிள்யூபிள்யூவில் 10,000 ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்க முன்னாடி வரும்போது வெக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அதனால் ஸ்டார்டிங்கிலேருந்தே பார்த்தீங்கன்னா டபிள்யூ முதல்ல 5 பேர் இருக்க இடத்துல சண்டை போட வைப்பாங்க. அப்புறம் 50 பேர், அப்புறம் ஐடி, அதுக்கப்புறம் தான் பர்ஃபார்மன்ஸ் சென்டர், அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா NXT கூப்பிட்டு வருவாங்க. இப்போ NXTயில் மினிமம் ஒரு 1000 பேர் இருப்பாங்களா, 1000 பேர்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு 500 பேர் தான் இருப்பாங்க. அந்த 500 பேருக்கு முன்னாடி எப்படி அவர் பேனிக் ஆகாமல் சண்டை போடுறான் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த வகையில் அவர் பாஸ் ஆகிட்டார். மக்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபா2 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்கேஜ்மெண்ட்டாக இவரை வரவேற்றாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் இதில் நோட் பண்ணிங்களா, பொக்கெட்டி இந்த இடத்துல இருந்திருப்பார். இப்போ நான் ரோமன் ரெயின்ஸு மற்றவங்களெல்லாம் குறை சொல்கிறதுக்காக இல்லை, சில்லா ஃபேட்டு இந்த இடத்துல இருக்கிறாருன்னா அதுக்கு ரோமன் காரணம் இல்லை, ஜேக்கப் காரணம் இல்லை, ஜிம்மி காரணம் இல்லை, ஜே காரணம் இல்லை. இந்த ஒத்த மனுஷன்தான், இந்த ஒரு ஆள் மட்டும்தான் சில்லா ஃபேட்டு டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு காரணம். கிட்டத்தட்ட சில்லா ஃபேட்டு அப்படிங்கிற ரெஸ்லரை உருவாக்குனதே பொக்கெட்டி தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் சொந்தமாக ஒரு சின்ன ரெஸ்லிங் கம்பெனி வச்சுருக்காரு. அந்த சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் வளர்த்து விட்ட ஆள் தான் இந்த சில்லா ஃபேட்டு. ஈவன் பொக்கெட்டி அவருக்காக அவர் கூட சண்டையை போட்டிருக்காரு. ஏப்பா, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இந்த இடத்துல சொல்கிறேன். பொக்கெட்டி இது வரைக்கும் ரெஸ்லிங் கெரியர்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகலை. என்னப்பா சொல்கிறப்ப சண்டே போடலன்னா அவர் அனதர் ரெஸ்லிங் கம்பெனிலாம் சண்டை போட்டார். டபிள்யூபிள்யூ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வயசாகிட்டு சண்டை போட வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. இந்த 2023 ராயல் ரம்பில் கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்திருப்பார். ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்லிங் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ரெஸ்லிங் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். அனதர் ரெஸ்லிங் கம்பெனி, இவருடைய சொந்த ரெஸ்லிங் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ரெஸ்லிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. பார்த்தீங்களா, நம்ம ஏதோ பேசி ஏதோ போகிறோம். இப்போ பொக்கட்டியை விட்டு தள்ளுவோம், அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். சில்லா ஃபேட்டு அப்படிங்கிற ரெஸ்லரை வளர்த்து விட்டதுக்கு காரணமே இந்த பொக்கட்டி தான். அந்த பொக்கட்டி NXTயில் இருக்கிறதுனால ஷான் மைக்கேல்கிட்ட மற்றவங்க பேசி எடுத்து இப்போ இவரை மெயின் ராஸ்டருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக இது பிளட் லைனுக்கு சாதகமாக இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் பிளட் லைனை வச்சு தான் டபிள்யூபிள்யூ ஓட்டுறாங்க. ரோமன் ரெயின்ஸ் குடும்பத்தை வச்சு தான் ஓடிட்டு இருக்காங்க. இது பல ரெஸ்லர்ஸ்க்கு பிடிக்கல. இப்போ அன்னதர் ஒரு ஆளாக சில்லா ஃபேட்டு வந்திருக்கிறாரு. சில்லா ஃபேட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 வருடமாக டபிள்யூபிள்யூக்கு வருவார்னு செய்தி போயிட்டே இருந்தது. கடைசி வரைக்கும் வரல. இப்போது அவருடைய அஃபீஷியல் டெபியூட்டை கொடுத்துட்டாரு.
இவரை பார்க்கும்போது எனக்கு சோலோ சிக்காவோட டெபிட் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி சோலோ சிக்காவா இவரெல்லாம் டாக் டீம் சாம்பியனாக அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் நடந்திருக்கிறாங்க. இவர் இப்போ மெயின் டாஸ்டரில் எந்த லெவலுக்கு வந்துட்டார் சோலோ சிக்காவுக்கு பேக்ரவுண்ட் நிறைய இருக்குங்க. ரோமன் ரெயின்ஸ் உடைய கசின் அப்படிங்கிறத தாண்டிலும் ஜிம்மி ஜெய் இவருடைய 2 அண்ணன்களும் டபிள்யூல டாக் டீமாக பெரிய டிவிஷனில் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஈஸியாக டபிள்யூக்கு சோலோ சிக்கா வந்துட்டார். வந்த புதுசில் சோலோ சிக்காவை பார்க்க நல்லா இருப்பாங்க. அவருடைய தீம் மியூசிக்கு, என்ட்ரன்ஸு, உராங்குட்டா மூஞ்சி, உண்மையிலேயே சோலோ சிக்காவை அப்போ உள்ள சோலோ சிக்காவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு ப்ராகுடைய கேரக்டர் மாதிரி தான் இருந்தார். அப்படிப்பட்ட சோலோ சிக்காவுடைய டபிள்யூ டெபியூட்டை டபிள்யூ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி சோலோ சிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வந்து மல்டி% டேலண்டாக இருக்கலாம். ஆனால் அவருடைய டெபியூட் அப்படிங்கிறது குயிக்காக இருந்து NXTக்கு வந்தார். அடுத்த 6 மாதத்துலேயே மெயின் ராஸ்டருக்கு டெபியூட் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சோலோ சிக்காவா இது வரைக்கும் ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் கூட விளையாடலை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சோலோ சிக்காவா வில் பி டன். அவர் வந்து என்னென்ன பண்ணணுமோ அன்னத்தையும் பண்ணிட்டாரு. இவருடைய டெபியூட் அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதுவும் ரோமன் ரெயின்ஸுக்கு எதிராக இவர் வந்து பிளட் லைனை உருவாக்குனது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இதே மாதிரி சில்லா ஃபேட்டோடைய டெபியூட்டையும் டபிள்யூபி நல்லா கொடுத்தா சூப்பராக இருக்கும். சில்லா ஃபேட்டு நான் சொன்ன மாதிரி தான் இப்போ பிரதர்ஸ் அந்த அடிப்படையில் நிறைய பேர் டபிள்யூபியில் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. பட் ஆனால் தனி மரமாக சுயம்பா கிட்டத்தட்ட 4 வருஷம் அதான் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டு பொக்கட்டியோட ஹெல்ப்னால இன்னைக்கு NXTக்கு டெபியூட் ஆயிருக்காரு. சுயமாக உழைச்சி வந்திருக்கிறாரு. இந்த மனசை கூடிய சீக்கிரம் நம்ம பிளட் லைன்லையும் இணைவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸோட குடும்பத்தில் அடுத்த ஒருத்தர் வந்துட்டார். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டபிள்யூ பொறுத்த வரைக்கும் இவர் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சில்லா ஃபேட்டோ அப்படிங்கிற பேரில் சண்டை போட்டிருக்காரு. டபிள்யூ வந்து இவருக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு தெரில. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தி நம்ம குந்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிங் ஜெனரல் குந்தரை பொறுத்த வரைக்கும் இப்போ டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ டைட்டில் பக்கமோ போக முடியாது. ஏன்னா பங்குக்கு ஆல்ரெடி நிறைய ஆப்பரன்ஸ் இருக்கிறாங்க. குந்தருக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போதைக்கு குந்தருக்கு நெக்ஸ்ட் பிளானாக ஃபின் பேலர் கூட ஒரு ஃபியூட் போக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கிறதா எனக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹெவி வெயிட் சாம்பியனாக குந்தர் இருக்கும் பட்சத்தில் குந்தருக்கும் ஃபின் பேலருக்கும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபியூடெல்லாம் கொண்டு போய் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச்லாம் நடத்துனது ஒரு தனி கதை. ஆனால் இப்போது ஃபின் பேலர் ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக இருக்கார். ஒரு மிகப்பெரிய ஹீல் கேரக்டராக பார்த்தீங்கன்னா குந்தர் இருக்கார். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபியூட் கொண்டு போய் ஒரு மேட்ச் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது டபிள்யூபிள்யூல இருக்கிற கிரியேட்டிவ் டீமோட ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. அதுவும் சம்மர் ஸ்லாம்லேயும் சரி சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியும் சரி குந்தர் நம்ம ஃபின் பேலரை அட்டாக் பண்ணியிருப்பார். இந்த சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணார்ல அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஃபின் பேலருக்கும் குந்தருக்கும் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கடைசியாக நம்ம செல்சி கிரீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய செய்திகளை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செல்சி கிரீனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அவங்களுக்கு ஃபேஷியல் போனில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் போனில் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அடிபட்டிருக்குது. ஆக்சுவலி அட்டாக் பண்ணது வேறு யாருமே இல்லை, அட்டாக் ஆறுமுகி யாருன்னு நமக்கு தெரியுமே, செல்லா குட்டி நயா ஜாக்ஸ். இதை செல்லா குட்டின்னு சொல்லக்கூடாது, பெருத்த குட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய பெருத்த பகுதியை வச்சு அட்டாக் பண்ணி பல பேருடைய முகத்தை உடச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதே மாதிரி தான் நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரியா ரெப்லியோடைய மூக்கை உடைச்சாங்க அவங்க குண்டியை வச்சு. அதே மாதிரி இப்போ செல்சி கிரீனுடைய மூக்கையும் உடச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வச்சுருக்கிறாராம். அதாவது செல்சி கிரீனுக்கு இதுக்கு முன்னாடி நோஸில் இன்ஜுரி ஆகிருக்குது, ஃபேஷியல் இன்ஜுரி ஆகிருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி இன்ஜுரி ஆகிட்டு இருக்குது. சரி, கொஞ்ச நாளைக்கு செல்சி கிரீன்கிட்ட சாம்பியன்ஷிப்பை பிடுங்காமல் அவங்கள ஸ்மாக் டவுனுக்கு வர வச்சு அப்பப்போ காட்டிட்டு அவங்க மூஞ்சில் ஒரு மாஸ்க்கை மாட்டி விட்ருவோம். அதாவது டபிள்யூபிள்யூ நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, ஃபேஷியலில் யாருக்காவது இன்ஜுரி ஏற்படுதுன்னா அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கை போட்டு வந்து சண்டை போடுவாங்க. இதுக்கு முன்னாடி செல்சி கிரீனுக்கு இந்த மாதிரி இன்ஜுரி ஏற்பட்டதுனால தான் டக்குன்னு அடிபட்டோன்னா மறுபடியும் அதே இடத்துல அடிபட்டுட்டு, அதாவது உடஞ்ச இடத்துல மறுபடியும் உடஞ்சிருச்சு. அதனால் மாஸ்க் போட்டு பண்ணலாம். இதே விஷயத்தை ரியா ரெப்லியும் டபிள்யூபிள்யூ பண்ணியிருப்பாங்க. ரியா ரெப்லிக்கு 1 இல்லை 2 தடவை இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுவும் நயா ஜாக்ஸ்னாலையும் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ரியார்கனாலையும் ஏற்பட்டுச்சு. இந்த ஃபேஷியல் போன் இன்ஜுரி அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். பட் இருந்தாலும் இந்த மாஸ்க்கை போட்டுட்டு வந்து அந்த இடத்த பாதுகாத்து சண்டை போடலாம். ஏன்னா மாஸ்க் போடும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ஜுரி எதுவுமே ஏற்படாதுல்ல. அந்த விஷயத்தை ரியா ரெப்லே பண்ணியிருப்பாங்க. அதே விஷயத்தை செல்சி கிரீன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டபிள்யூ பிளான் பண்ணுறாங்களாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல பிளான் தான். சாம்பியன்ஷிப்பை இப்போ தான் செல்சி கிரீன் ரொம்ப வருஷம் கழிச்சு வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சாம்பியன்ஷிப்பை 2 நாளில் கொடுத்தா நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த ஃபேஷியலில் ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்தால் நல்லா இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சின்னு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.